நோட் மட்டும் எடுத்துக்கங்க, நம்ம கிளாஸ் போகலாம். Okay. ஸோ கூகுள் வந்து ரேங்கிங்லாம் போடுறது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ கிராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங், ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எதை வச்சு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து நிறைய அல்காரிதம்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோடிங் அப்படின்னு பார்த்தோம் நியர்லி கூகுள் தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா 2+ பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 2+ பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் கூகுள் இருக்கு. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய அல்காரிதம்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஸோ அதனால நம்ம வந்து டைம் எடுக்கும்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். எஸ்இஓ இப்போ பண்ணோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகவே நமக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா இவ்வளோ கோடு இருக்கு, இதெல்லாம் ரன் ஆகி வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொரு மெட்ரிக்கை வச்சுலாம் ரேங்க் பண்ணி இவங்களை வந்து மேலே காட்டலாம், இவங்க வந்து கீழே காட்டலாம். அந்த ரேங்கிங் இருக்குல்ல, கிராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங் சொல்லிட்டு, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அது டிசைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஓவராலாகவே வந்து 200+ ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அதில். புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது வந்து ரேங்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன அல்காரிதம்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க எப்படி இதை நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அல்காரிதம்ல நேம், ஒரு காலம்ல அல்காரிதம் நேம், இன்னொரு காலம்ல அது எப்போ லான்ச் ஆச்சு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேலை என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போதான் உங்களுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 3 காலம், ஃபர்ஸ்ட் காலம்ல அல்காரிதம் நேம், அதெல்லாம் சின்னதாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பெருசாலாம் வராது. அல்காரிதம் நேம் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அதுமாதிரி லான்ச் பண்ற இயருமே சின்னதாக தான் இருக்கும் காலம் போடுங்க. இந்த என்ன ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ அப்போதான் எழுதுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அல்காரிதம் நேம், லான்ச் இயர், அது எப்போ, அதோட ஃபங்க்ஷன் என்ன. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். லான்ச் இயர், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ அதோட ஃபர்ஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படின்னா கூகுள் ஃப்ளோரிடா. கூகுள் ஃப்ளோரிடா அதோட பேரு. ஓகேங்களா, இது வந்து கூகுள் ஃப்ளோரிடா அப்டேட்னு சொல்லுவாங்க. அப்டேட்ன்ற வார்த்தை எல்லாத்துலயும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்க கூகுள் ஃப்ளோரிடா அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா 2003ல லான்ச் ஆகுது. 2003. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ எஸ்இஓல இன்னொரு 3 டைப் இருக்கு. அது என்ன டைப் அப்படின்னா, இப்போ எஸ்இஓ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்கு. அதாவது ஒயிட் ஹேட் எஸ்இஓ, பிளாக் ஹேட் எஸ்இஓ, கிரே ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆன் பேஜ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆஃப் பேஜ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்குமே மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ டெக்னிக்கல் எஸ்இஓ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விதமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்மளாம் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒயிட் ஹேட் எஸ்இஓ. ஓகேவா, ஸோ நம்மளாம் வந்து என்ன சொல்றோம், கூகுள் சொல்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எஸ்இஓ பண்றோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம வந்து யாரு அப்படின்னா ஒயிட் ஹேட் எஸ்இஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதுவே கூகுள் சொல்றதை தாண்டி அவங்க சொல்றது அவங்க ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. ரேங்கிங் வாங்குறதுக்காகவே அவங்க சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்ம ஆன் பேஜ் தான் பண்ணோம், இதுல நிறைய பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணுவாங்க.
ரேங்கிங் வாங்குறதுக்காகவே. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன டைப் அப்படின்னா அது வந்து பிளாக் ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் ஹேட் ஹேக்கிங்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேரை மேக்ஸிமம். ஒயிட் ஹேட் ஹேக்கர், பிளாக் ஹேட் ஹேக்கர், அதே தான் இங்கேயுமே. அது டெக்னிக் பேர், ஓகேங்களா? ஸோ ஒயிட் ஹேட் எஸ்இஓல கூகுள் சொல்ற எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி பண்றவங்களுக்கு அந்த பேரு. இதுவே ஆப்போசிட்டா பண்ணாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து பிளாக் ஹேட் எஸ்இஓ. இல்ல கிரே ஹேட்னு ஒன்று இருக்கு, அதாவது மிக்ஸ்டு, கொஞ்சம் ஒயிட்டும் கொஞ்சம் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறவங்க கிரே ஹேட் எஸ்இஓன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது வந்து டெக்னிக், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல மெயினா பாக்குறோம் அப்படின்னா இந்த அல்காரத்தோட வேலை என்ன அப்படின்னா கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்ற ஒரு பிளாக் ஹேட் டெக்னிக் இருக்கு. ஸோ நேத்து ஆக்சுவலி நம்ம வந்து கீவேர்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை பார்த்துருக்கோம், கரெக்டா? அதாவது நேத்து நான் பார்த்த எக்ஸாம்பிள் படி பார்க்கும்போது ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பிளாக்குள்ள எத்தனை தடவை இந்த கீவேர்டை வந்து நம்ம போடலாம், அதுதான் கீவேர்ட் டென்சிட்டியை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்ற போய் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நேற்று நம்ம பார்க்கும்போது வந்து கிரீன்ல தான் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 1.2 பாயிண்ட் வரைக்கும் நம்ம போனோம், அது வரைக்குமே கிரீனா தான் இருந்தது. ஸோ இப்போ ரேங்கிங் வாங்கணுன்ற காரணத்துக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 500 வேர்ட்ஸ் இருக்கிற இதுலயே நிறைய தடவை அந்த கீவேர்டை போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நிறைய தடவை அந்த கீவேர்டை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சார் எதுவுமே கேட்கல.
கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஆன்லைன் இப்பதான் சார் ஆடியோ வந்துச்சு, இவ்வளவு நேரம் வரல. இவ்வளவு நேரம் வரலையா? அந்த ஸ்டஃபிங் சொன்னீங்களா, கீவேர்ட் ஸ்டஃபிங் சொல்லும் போதே போயிருச்சு. ஓகே சரி, ஓகே, நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க சரியா? ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் திரும்ப. அதாவது கீவேர்ட் ஸ்டஃபிங் நம்ம எதுல பார்த்தோம்? ஃப்ளோரிடா பார்த்துருப்போம். கூகுள் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ இந்த அல்காரிதத்தோட வேலை என்ன சொன்னோம்? கூகுள் ஃப்ளோரிடான்னு சொன்னோம். 2003ல லான்ச் ஆச்சு. இதோட வேலை வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங், அப்புறம் அது பிளாக் ஹேட் டெக்னிக்ஸை யூஸ் பண்றதை கண்டுபிடிக்கிறதா இதோட வேலைன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த அல்காரிதம் பேர் வந்து கூகுள் கஃபேட். ஸோ இது வந்து 2010ல வந்து லான்ச் ஆச்சு. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் கூகுள் இண்டெக்ஸிங் சிஸ்டம். அதாவது ஃபாஸ்டா இண்டெக்ஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ஃபாஸ்டா ரேங்கிங் பண்ணி கூகுள்ல ஷோ பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். ஒரு நியூஸ்னா இப்ப போட்டதான் அது நியூஸ், கொஞ்ச நாள் கழிச்சு போட்டோம்னா அது நியூஸ் கிடையாது. அது வந்து அதுக்கப்புறம் அந்த நியூஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபாஸ்டா இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அல்காரிதம் தான் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தது கூகுள் பேண்டா பார்த்தோம். 2011ல லான்ச் ஆச்சு. ஆக்சுவலி இப்பதான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2011ல லான்ச் ஆச்சு. இதோட மெயின் வேலை அப்படின்னா லோ குவாலிட்டி கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ லோ குவாலிட்டி கண்டென்ட்ன்றதை கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேங்கிங் பண்ண முடியும். ஸோ இப்போ டவுட் என்ன வந்துச்சு அப்படின்னா, லோ குவாலிட்டியா இருக்கும் போது அது வராது அப்படின்றது முதல் டவுட் வருது. லோ குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது இது வேலை தானே, அதை கண்டுபிடிச்சாதானே அது வர வேண்டாம்னு சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் இதோட வேலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் நோட் பண்ணிட்டீங்களா? பண்றேன் சார். ஓகே ஓகே, பண்ணுங்க. So next one, Google Penguin. Penguin. கம்மியா வச்சிருக்கீங்களா? கண்ட்ரோல் பண்றேன். நீங்க வந்து பத்தவே இல்லையா? Google Penguin 2012 லான்ச் பண்ண இயர் 2012. ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே 2012. ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்க இதை மட்டும் நோட் பண்ணுங்க. குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸ். குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸ் அதோட ஃபங்க்ஷன் இது என்னங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸ். ஸோ முதல்ல பேக்லிங்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க்ஸ்ல வந்து ரெண்டு டைப் பார்த்துருப்போம். என்ன டைப்லாம் பார்த்தோம்? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தோம். இன்டர்னல் லிங்க்ல என்னது? வெப்சைட்டுக்குள்ளேயே, அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்க வேற வேற பேஜஸ் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது இன்டர்னல் லிங்க்னு சொல்லுவோம். இதுவே வேற வெப்சைட்டே கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? Sir,
சார் நெட்வொர்க் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு வாய்ஸ் வரலையா? இல்லங்க இப்பதான் கனெக்ட் பண்ண டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நடுவுல. இப்பதான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா பேக் லிங்க்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அதாவது எனக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் உங்களுக்கு வந்து என்னது பேக் லிங்க்ஸ் அப்படி வரும்னு சொன்னோம். சோ இந்த பேக் லிங்க்ஸ் வந்து இப்போ யூடியூப் சேனலை பத்தி பேசணும். யூடியூப்ல ஒரு வீடியோ எப்படி ட்ரெண்ட் ஆகுது, இன்னொரு வீடியோ ட்ரெண்ட் ஆகல அப்படின்னா அல்டிமேட்டா இந்த வீடியோஸ் எல்லாமே எங்க வந்து நிற்கும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து நிற்பாங்க. நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். ஓகேவா? நீங்க இந்த மெட்ரிக்ஸ் வச்சு தான் கூகுள் அல்காரிதம் ஒர்க் ஆகுது, ஃபேஸ்புக் அல்காரிதம், இன்ஸ்டா ஒர்க் ஆகுது, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அல்டிமேட்டா எல்லா அல்காரிதமும் எங்க வந்து நிற்கும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேக்டர்ல தான் நிற்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ என்கேஜிங்கா இருக்கான்றதை நம்ம பார்க்கும் போது ஒரு யூஸரா தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த அல்காரிதம் எப்படி தெரிஞ்சுக்கும்? அதை வியூஸ் ஆப்வியஸா வியூஸ் இருக்கு. வேற சோ எத்தனை பேர் லைக் பண்றாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க, எத்தனை பேர் சேவ் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த அல்காரிதத்தை ட்ரிகர் பண்ணுது. அதாவது யாரும் சும்மா போய் ஷேர் பண்ண போறது இல்ல, யாரும் சும்மா சேவ் பண்ண போறது இல்ல. கரெக்டா? சோ அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அல்காரிதத்தை ட்ரிகர் பண்ணும். அப்ப இந்த கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு, இன்னும் 4 பேர் காட்டுங்க. புரியுதுங்களா? சோ இப்படிதான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் அப்படி என்னன்னா இப்போ நம்ம நல்லா கண்டென்ட் டெவலப் பண்றோம், நல்லா இது பண்றோம் அப்படின்னா இன்னும் 4 பேர் நம்மளை பத்தி பேசுவான். அவன் வெப்சைட்ல போய் பேசியிருப்பான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நேற்று நம்ம ஒரு பிளாக் ரைட் பண்ணோம். அப்ப நம்ம வந்து ஒரு லிங்க் போட்டோம். கரெக்டா? இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ்னு இருக்கும். கூகுள் அனலிட்டிக்ஸ் அதை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், லிங்கா மாத்தணுமா? ஸோ அங்க லிங்க் பண்ணி விட்டோமா? ஸோ எனக்கு அது எக்ஸ்டர்னல் லிங்கா ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் அது என்ன லிங்கா இருந்திருக்கும்? பேக் லிங்க். ஓகேங்களா? கூகுள் அனலிட்டிக்ஸ் ஒரு பேக் லிங்க் இருக்கு. அப்போ நல்லா இருந்தனால தான் நான் லிங்க் பண்ண நானு. நல்லா என்ன பண்ணிருக்கான், அவன் யாருனே தெரியல, இது போனவன், அவனை போய் நான் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் நம்ம யூஸ்வலி இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கான உங்களுக்கு பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம பெரிய பெரிய சைட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பேக்லிங்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே வச்சிருப்பாங்க. குவாலிட்டியான பேக்லிங்ஸ் வந்து அவங்க ஏன்னா பெரிய கம்பெனிஸா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் பத்தி எத்தனையோ நியூஸ் சேனல் பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கோங்க, எத்தனையோ தடவை எவ்வளோ இடத்துல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ நம்மளே கூட வந்து எத்தனை தடவை டேக் பண்ணியிருப்போம், நம்மளே மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம்.
ஓகேவா? இப்போ இந்த பேக்லிங்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து 100 சைட்ல இருந்து பேக்லிங்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ. 100 சைட்ல இருந்து பேக்லிங்ஸ் வருது. அதை தாண்டி ஒரே ஒரு பெரிய சைட்ல இருந்து பேக்லிங்ஸ் வருது அப்படின்னா அதுதான் பவர் அதிகம். இப்போ நான் வந்து நம்மளே லிங்க் பண்ணி பார்த்தோம்ல. நான் வந்து உங்க எல்லாரையும் லிங்க் பண்றேன், நீங்க எல்லாரும் லிங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் ஆப் லிங்க் பண்றது தான் பவர் அதிகம். ஏன்னா ஒயிட் ஆப் ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ அதுல இருக்கு ஆல்ரெடி அதுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் இருக்கு. ஸோ அதுதான் உங்களை லிங்க் பண்றதா உங்களுக்கு பவர் கொடுக்கும். நீங்க 100 பேர் இதுக்கு லிங்க் பண்றதை விட நான் ஒருத்தன் உங்களை லிங்க் பண்றதா பவர் அதிகம். புரியுதுங்களா? ஸோ நம்மளை பத்தி யார் பேசுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இன்னும் சிம்பிளா புரியணுமா? சரி, ஓகே. உங்களுக்கு இப்படி வரேன். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயா இருக்கேன் இங்க ஒயிட்ல போல ஒரு எம்ப்ளாயி. என்னை பத்தி சிஓ சார் பெருமையா பேசுறது பவர் அதிகமா இருக்குமா, என்னை பத்தி கீழே இருக்கவும் பேசுறது பவர் அதிகமா இருக்கும்? புரிஞ்சா? இவ்வளவுதான் கான்செப்ட். நம்மளை பத்தி யாரு பேசுறாங்க, நம்மளை பத்தி யாரு லிங்க் பண்ணிருக்காங்க, நம்ம வெப்சைட் யாரு லிங்க் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவங்க ஸ்கோருமே நம்மளோட ஸ்கோரோட அதிகமா இருக்கு, அவங்க நல்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு வெப்சைட், அவங்க நம்ம லிங்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். இப்ப கிரியேட் பண்ணி இப்பதான் கிரியேட் பண்ணாங்க ஒரு வெப்சைட், அவங்க வந்து 100 லிங்க் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றாங்க, லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பெரிய பவர் கிடையாது. ஏன்னா அந்த வெப்சைட் இப்பதான் உருவாச்சு, அதை பத்தி யாரும் தெரிய போறது இல்லை, அதுக்கான பவருமே இருக்காது. அதுக்கு புரியுதா? சோ இப்ப எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த பேண்ட் அல்காரிதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேக்லிங்ஸ் வரும்ல, வேற சைட்ல இருந்து பேக்லிங்ஸ் வருதுல்ல, அதோட குவாலிட்டியை செக் பண்ணும். அது எந்த சைட்டு, அவங்களுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, இவன் எப்படி இந்த லிங்கை ஜென்ரேட் பண்றான், ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணும். அதுதான் இந்த அல்காரிதத்தோட வேலையே. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பேக்லிங்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணும். புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் இந்த அல்காரிதம் பண்ணுது. ஸோ பேக்லிங்ஸ் நம்ம எல்லாம் ஆஃப் பேஜ் டெக்னிக்ல பார்ப்போம், அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது. பேக்லிங்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதோட குவாலிட்டியை செக் பண்ணும். அதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, லோ குவாலிட்டி. ஸோ ஆக்சுவலி நம்ம பென்குயின் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸ் பென்குயினோட வேலை தான் இது. ஓகேவா? பேண்டா இல்லை, சோல் மாறிச்சு. ஸோ பென்குயினோட வேலை தான் இந்த குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸை கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதா? ஏதோ டவுட் இருக்கா? இன்னும் இருக்கிற பார்த்தா ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியல அப்படிங்கிற பேர் இருக்கு. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா நாம புரிஞ்சுக்கோங்க. பேக்லிங்ஸ் இருக்கு, அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா யோசிச்சா புரியாது, ஏன்னா நம்ம பேக்லிங்ஸ்ல ஃபுல்லே போல. ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது நமக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட், கூகுள் பைரேட். கூகுள் பைரேட், கூகுள் பைரேட் 2012. இதுமே 2012 தான் லான்ச் ஆச்சு. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காப்பிரைட்டட் கண்டென்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்களா நிறைய வெப்சைட்ல, அந்த வெப்சைட்டோட ரேங்கிங் குறைக்கிறது தான் அதோட வேலையே. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, தமிழ் ராக்காஸ் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இருந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் மாத்தி ரன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான வெப்சைட் எனக்காவது கூகுள்ல ரேங்கிங் வாங்கியிருக்கா? வாங்கவே வாங்காது. வெப்சைட் டொமைன் நேம் போட்டா மட்டும்தான் அது வரும். கூகுள்ல ரேங்கிங் வாங்கினா அது வரவே வராது. ஏன் அப்படின்னா இந்த அல்காரிதம் தான் வேலையை பண்ணுது. அவன் என்ன பண்றான், எல்லாமே காப்பிரைட்டட் கண்டென்ட்டா போட்டு என்ன பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்களா? ஸோ அந்த மாதிரியான இது வந்து கண்டுபிடிச்சி அதோட ரேங்கிங் இது பண்றதா இது வேலையே. ஸோ அதில் கூகுள் சர்ச்ல ஆர்கானிக்கா நம்ம இப்போ எப்படி ரேங்கிங் வாங்குறோம், ஆர்கானிக் ரேங்கிங்லாம் நம்ம நிறைய கீவேர்ட்ஸ்க்கு வாங்குவோம்ல, அந்த மாதிரி அந்த வெப்சைட்லாம் வாங்கவே வாங்காது. ஏன்னா அதுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸும் வந்துருக்கும். நம்ம நிறைய பேர் ஏன்னா கவர்மெண்டே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த வெப்சைட்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே கூட நிறைய ரிப்போர்ட்லாம் கூகுளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்றனால அந்த மாதிரியான வெப்சைட், இந்த காப்பிரைட்டட் கண்டென்ட் போடுற வெப்சைட் எதுவுமே வந்து ரேங்கிங் வாங்காது மேக்ஸிமம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அல்காரிதம் தான் அந்த வேலையே பண்ணுது. ஓகேங்களா? அது பேரே அதான் வச்சிருக்காங்க பாருங்க, கூகுள் பைரேட் அப்டேட். வெப்சைட் ஏன்னா அது இன்டர்நெட்ல இருக்கு, அதுக்கும் கூகுளுக்கு சம்மந்தம் இல்லையா? கூகுளால இன்டர்நெட்ல இருந்தே அதை ரிமூவ் பண்ண முடியாது இல்ல. சோ அதனால அது கூகுள் சர்ச்ல வராம வேணா கூகுளால பண்ண முடியும், ஆனா இன்டர்நெட்ல இருந்து அழிக்க முடியாது இல்ல. அதான் விஷயம். ஓகேங்களா? புரிஞ்சா? இது அப்படியே எழுதிக்கோங்க.
Pirate update targeted websites with high number of corporate infringement reports. இது வேணா அப்படியே எழுதிருங்க. என்ன சின்ன டவுட்? தமிழக சொன்னீங்களா? இப்போ அதை பார்த்தா அவன் குவாலிட்டியும் இல்லை, பேங்கிங்கும் வர மாட்டான். ஸோ இப்போ அவன்கிட்ட அந்த என்ன யூஸ் வரும்? அவனுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க அவனோட வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எங்க கிளிக் பண்ணாலும் ஆடா போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுலதான் அவன் சம்பாதிக்கிறாங்க. ஆனா எப்படி அவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளிக் பண்ண ஆடு வந்துகிட்டே இருக்கா, அதுல அவங்களும் சம்பாதிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஒரு புது மூவி ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை பேர் கிளிக் பண்றீங்க? எக்கச்சக்க பேர் உள்ள போவாங்க, எக்கச்சக்க பேர் கிளிக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் பார்த்தா கூட அவங்க அந்த காசு வந்துடும். அப்படிதான் அவங்க சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா? Next போலாமா? எழுதுங்க. The pirate update targeted websites with high number of corporate infringement reports. Next one, Hummingbird. Next one, Hummingbird. 2013. Hummingbird. இதையும் சேர்த்து அப்படியே நோட் பண்ணுங்க. User intent in search queries. அதோட function user intent in search queries. User intent in search queries. வந்தது. ஸோ யூசர் இன்டென்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்ற சொல்ற பாருங்க. யூசர் இன்டென்ட்னா என்ன அப்படின்னா யூசரோட நோக்கம். அதாவது இப்போ ஒரு விஷயத்த நான் கூகுள்ல உங்களை சர்ச் பண்ண சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி சர்ச் பண்ணுவோமா? கண்டிப்பா கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு என்னென்னோ தேடிட்டு இருப்பான். ஒரே விஷயம் தான், ஆனா வேற வேற மாதிரி தேடுவோம். கரெக்டா? கூகுள் ஒரு மிஷின் தானே, அதுக்கு தெரியணும்ல இவன் என்ன தேடுறான். அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த அல்காரிதத்தோட வேலையே. யூசர் எந்த நோக்கத்துல அந்த இதை டைப் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த அல்காரிதத்தோட வேலை. புரிஞ்சா என்ன சொல்றது? யூசர் இன்டென்ட் இன் சர்ச் கொரீஸ். சர்ச் கொரீஸ்ல இருக்கிற யூசர் இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிறது, அதாவது யூசரோட நோக்கம். இப்படி ஒரு தேடுறாரு அப்படின்னா இதை தான் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சு வச்சிருக்கல. நம்ம மாத்தி போடக்கூடாது, கரெக்டா தானே காட்டுது. அதுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொல்றியா? என்ன சொல்ற? அது வந்து அப்ப புரிஞ்சுக்கிச்சு நீ என்ன தேடுறத புரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணுது. இந்த அல்காரிதம் தான் அந்த வேலையை பண்ணுது. ஓகேவா? சோ நீ என்ன மாத்தி போடாலும் அது வந்து கரெக்டா காட்டும். நெக்ஸ்ட் ஒன், கூகுள் பிஜிஎன். கூகுள் பிஜிஎன் 2014. அதே மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிருங்க. இம்ப்ரூவிங் லோக்கல் சர்ச் ரிசல்ட்ஸ். கூகுள் பிஜிஎன் 2014 இம்ப்ரூவிங் லோக்கல் சர்ச் ரிசல்ட்ஸ். ஓகேவா? சோ லோக்கல் என்னது? லோக்கல் நான் லோக்கல்ரா அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? அந்த ஏரியா. நான் வந்து என்ன பண்றேன், அந்த ஏரியா. சோ இப்போ இந்த கூகுள் பிஜிஎன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் எங்க இருந்து தேடுறேன்
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் இங்க நின்றுட்டு பெட்ரோல் பங்க் நியர் மீ அப்படின்னு தேடினேன் அப்படின்னா, எக்மோர்ல சுத்தி இருக்கிற என்ன சுத்தி இருக்கிற பெட்ரோல் பங்க் தான் காட்டணும். கிண்டியில இருக்க பெட்ரோல் பங்க் காட்டினா எப்படி இருக்கும்? காணாமா ஆகாதான். ஸோ நம்ம லோக்கல் ரிசல்ட்டை நம்ம எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ரிசல்ட் கொடுக்கறது தான் இதோட வேலையே. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அதுதான் இந்த பிஜிஎன் வந்து பண்ணுது, இம்ப்ரூவிங் லோக்கல் சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ எப்படி நம்மளோட நான் எங்க இருக்குன்னு எப்படி அதுக்கு தெரிஞ்சுக்கோ? நான் ஜிபிஎஸ் ஆன் பண்ணல, லொகேஷன் ஆன் பண்ணல. அப்பனா நான் லொகேஷன் ஆன் பண்ணாமலே அது சொல்லுது இல்ல கரெக்டா? எப்படி சொல்லுது? கூகுள் ஐடி. அப்போ கூட லொகேஷன் வேணும். எங்க எங்க வேணா இருக்கலாமே, வீட்ல இருக்கலாம், எங்க இருக்கலாம். ஐபி அட்ரஸ், அதாவது உன்னோட ஐபி அட்ரஸ் வச்சு தெரிஞ்சுக்கோ. இனிஷியலா அதுதான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களோட லொகேஷன். நீ வந்து ஐபி அட்ரஸ் வச்சு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கோ. எப்போ லொகேஷன் ஆன் பண்றியோ அப்போ நல்லா அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும் நீ எங்க இருக்க. அதனால தான் நீங்க மேப்ல போய் டைரக்ஷன்ஸ் போடுற வரைக்குமே உனக்கு எதுவும் கேட்காது. டைரக்ஷன் பண்ண அமுட்டதுக்கு அப்புறம் தான் உன்னோட லொகேஷன் கேட்கும். லொகேஷன் ஆன் பண்ணு, அப்பதான் அதனால கரெக்டா சொல்ல முடியும் நீ எங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஐபி அட்ரஸ் வச்சு ஆனா நீ அப்ராக்சிமேட்டா எங்க இருக்க அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட். இது வந்து மொபைல் கெட் ஆன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, இதையும் சேர்த்து நோட் பண்ணிடுங்க. கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட். தெரியலையா? ஜூம் பண்ணுவா, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறவங்க இருக்கு. மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட். ஓகேவா? டூ 2015 launch ஆன இயர் 2015. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட ஆன் பேஜஸ்க்கு பார்க்கும்போது மொபைலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், மொபைலில் தான் நிறைய டிராஃபிக் வரும், அதில் வந்து அது கரெக்டாக இல்லை லோட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி சொல்லணும். எதுக்கு அப்படி சொன்னோம் அப்படின்னா, இந்த அதுக்காக அந்த வேலையை தான் பார்க்குது. ஸோ மொபைலில் எந்த வெப்சைட்லாம் ப்ராப்பராக வரலையோ அதெல்லாம் ரேங்கிங் வாங்காது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎன்இபி வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? டிஎன்இபியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே நீங்கள் ஜூம் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். மொபைலுக்கு ஆப்டிமைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரேங்கிங்கே வாங்காது. நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்இபின்னு போட்டா மட்டும் தான் அது வரும். நீ நார்மலா வேற ஏதாவது இவி பில் பேமெண்ட் அப்படின்லாம் போனீங்கன்னா அவன் வர மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் ரேங்கிங் வாங்குறா, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலே இல்லையா அவன். ஏன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட்ன்றது இந்த அப்டேட் இந்த வேலை பார்க்குது. 2015 இருந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி, மொபைல் எதுலலாம் ஃப்ரெண்ட்லியா இல்லையோ அதுக்கெல்லாம் ரேங்கிங் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதம் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது. வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய முடிவு பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, புரியுதா? ஸோ இந்த அல்காரிதம் தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ரேங்க் பிரெயின். மொபைலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதான் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ரேங்க் பிரெயின். ரேங்க் பிரெயின் 2015. ரேங்க் பிரெயின் 2015. ஸோ இதில் தான் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேங்க் பிரெயின் அப்படின்ற அல்காரிதம் மூலியம் தான். ஸோ எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக என்ன மக்கள் தேடுறாங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஏஐ பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் இதுலையுமே வந்து சர்ச் மக்கள் எப்படி தேடுவாங்க அப்படிங்கிறத ஏஐ வந்து புரிஞ்சுக்கும், அதுக்கேற்ற ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? புரியுதா? என்ன புரியாத மாதிரி இப்ப அதான் நான் ஆல்ரெடி சொல்ல பார்த்ததுதான். நீ என்னன்னா போகணும் அது இல்ல. நீங்க
இந்த ஏஐஸ்லாம் இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பேசிக்கலா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். மிஷின் வந்து கத்துக்கும், மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நீங்க சாட்ஜிபிடிலாம் யூஸ் பண்றீங்க. சாட்ஜிபிடியே நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நீ கத்துக்கோ. சாட்ஜிபிடி எப்படி அவ்வளவு விஷயம் தெரியுது? அப்ப அந்த மிஷின் கத்துருக்கு, லேர்ன் பண்ணிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து நம்ம மிஷின் லேர்னிங்ன்ற கான்செப்ட் தான் லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அது ரொம்ப பெருசா போகும் சொன்னா, சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஐஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் யூஸ். இப்போ கூகுள்கிட்ட எவ்வளவோ டேட்டாஸ் இருக்கு, கோடிக்கணக்கான டேட்டா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தேடி இருப்போம். ஆனா எல்லாரும் ஒரு பேஜ்ல போய் லேண்ட் ஆயிருப்போமா? அதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போமா? அதெல்லாம் அது வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம வந்து அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இவன் வந்து எனக்கு தேடுறான் அப்படின்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடிருக்கான். ஸோ அதில் நிறைய பேஜஸ் வந்துச்சு. இதுல ஒரு வெப்சைட்ல போயிட்டு ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் உனக்கு வந்து வேற ரிசல்ட் காட்டும். அதே நீ போட்டிருப்ப, ஆனா உனக்கு வேற ரிசல்ட் காட்டும். நீ அதுல எப்படியா டைம் ஸ்பெண்ட் பண்றியா ஃபர்ஸ்ட் வர பேஜ்ல அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணும். இல்ல நீ அதை வெளியே வந்துட்ட, நீ வந்து ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இதே பேஜுக்கு போற அப்படின்னா ஓகே, அப்ப இதை தேடினாங்கன்னா என்ன காட்டணுமோ அதை காட்டக்கூடாது, இதை காட்டணும். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மிஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ணும். யூஸரோட டேட்டாஸ் வச்சு தான் லேர்ன் பண்ணும். ஸோ உங்களுக்குலாம் ட்ரையல் மாரி நம்ம எல்லாருக்குமே கொடுக்கும். ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இவனுக்கு இதை காட்டுங்க, இவனுக்கு இதை காட்டுங்க, இவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம், இவனுக்கு இதை காட்டுவோம். ஈவன் இந்த அல்காரிதம்ஸ் நம்ம பார்க்கலாம், சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் கூட அப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க இப்போ பாக்குற நீங்க ஒரு 100 பேரை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, 100 பேர் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு வருதா? வராது. ஏன் அப்படின்னா அந்த போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அல்காரிதம் என்ன பண்ணும், ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான் அது ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும். அவங்க எப்படி அது கூட என்கேஜ் ஆறாங்கன்றத பொறுத்து தான் மற்றவங்களுக்கு ஷோ பண்ணும். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து எதுவுமே பண்ணல, ரியாக்டே பண்ணல, எல்லாம் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அந்த போஸ்டோட என்கேஜ்மெண்ட் அப்படியே டிராப் ஆயிடும். அது இன்னும் யாருக்கு காட்டவே காட்டாது, அப்படியே டிராப் ஆயிடும். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் எப்பயுமே என்கேஜிங் ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணணும் நம்ம சொல்றது. நீ எங்க சுத்தினாலும் எங்க வந்து நிப்ப கடைசியா? நீ என்கேஜ்மெண்ட் சொல்ற அந்த வார்த்தைக்குள்ள தான் வந்து நிக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி, போஸ்டா இருந்தாலும் சரி, ரீலா இருந்தாலும் சரி, வெப்சைட்டா இருந்தாலும் சரி, நீ எங்க போனாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்து நிப்ப அப்படின்னா என்கேஜ்மெண்ட். அதுக்கான ஒவ்வொரு இடத்த பொறுத்து பேரை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இங்க லைக்னுவாங்க, ஷேர்னுவாங்க, சேவுங்குவாங்க, அங்க கமெண்ட்னுவாங்க. அது பேர் மூலம் மாத்தோம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்டை நீ ஃபோக்கஸ் பண்ணி எப்பெல்லாம் நீ கண்டென்ட் ஜென்ரேட் பண்றியோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே உன்னோட அந்த அல்காரிதம் பூஸ்ட் பண்ணி உன்னை வந்து மேலே எடுத்துட்டு போகும். ஓகேவா? உன்னோட அல்டிமேட் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். ஸோ என்கேஜ் பண்ற மாதிரி கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணனால என்ன பண்ணுவோம், நம்ம சர்ச் பண்ணுறதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போலாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பெட்டர், ரொம்ப பெட்டராக டெவலப் ஆயிடுச்சு கூகுள். நம்ம என்ன தப்பாக போனால் கூட அது கரெக்டான ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதனால அதெல்லாம் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இப்போ. ஓகேவா? ஏன்னா இது 2015லேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கூகுள் ஃப்ரெட். கூகுள் ஃப்ரெட் இயர் தான் ஆக்சுவலி இது கிடையாது. ஏன் அப்படின்னா கூகுள் வந்து அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணல. இந்த மாரி நாங்க வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறோம், அல்காரிதம் அப்டேட் வந்திருக்குன்றது கூகுள் அஃபீஷியலா சொல்லல. யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஓ கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, எஸ்இஓக்கு நிறைய கம்யூனிட்டி இருக்கு, அவங்க சொன்னதுதான் இது. இந்த கூகுள் ஃப்ரெண்டுங்கிறது எப்போ வந்துச்சுன்றது கரெக்டான அக்யூரேட்டான ரிசல்ட் இல்லை, ஏன்னா கூகுள் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஓகேவா? யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த எஸ்இஓ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதோட வேலை என்னன்றது இங்க போட்டிருக்க பாருங்க. லோ குவாலிட்டி கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது, ஹெவி ஆட் ப்ரெசன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேக்லிங்ஸ் அது அந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறது இதோட வேலையே. கூகுள் ஃப்ரெண்டு எஸ்இஓ கம்யூனிட்டி மெம்பர் சொன்னது, இதோட வேலை லோ குவாலிட்டி கண்டென்ட், ஹெவி ஆட் ப்ரெசன்ஸ் அண்ட் கொஸ்டினபிள் லிங்க் பில்டிங் டாக்டிக்ஸ். சில வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆட் போட்டிருப்பாங்க, கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கும், சுத்தி ஆடா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா?
அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்லாம் ஆக்சுவலி பார்த்தா ரேங்கிங் வாங்கவே வாங்காது. நிறைய ஆட்ஸ் போடுறது. ஸோ கூகுள்கிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ கூகுளில் போய் நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ண போகிறோம், என் வெப்சைட்டில் நீ ஆடு போட்டுக்கோ. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, SEMல பார்ப்பீங்க, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் கூகுளில் எப்படி ஆடு போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு அட்வர்டைசர் கூகுள்கிட்ட போய் என்ன பண்ணுறேன், என் ஆடை வந்து நீ டிஸ்பிளே பண்ணு. அதுக்கு நான் வந்து ஒரு காசை கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சு ஒரு நாளைக்கு. ஸோ அவன் அந்த ஆடை எங்கே டிஸ்பிளே பண்ணுவான், அவன் ஏதோ ஒரு வெப்சைட்ல லிங்க் போடுறான். அவன் என் ஆடை திரும்ப போய் ஏதோ ஒரு வெப்சைட்ல போடுறான். அதுக்கு அந்த வெப்சைட்காரன் என்ன பண்ணணும் அப்படின்னா AdSense அப்படின்னு சொல்ற ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். இப்போ எப்படி கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கணும், ஏன்னா நான் அட்வர்டைசர். இதே பப்ளிஷர்னு சொல்றவங்கள அவங்க வந்து என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா AdSense அப்படின்னு சொல்ற ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஓகேவா? நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஈஸியாலாம் இந்த மாதிரி பர்மிஷன் வாங்க முடியாது. எக்ஸாம்பிள், யூடியூப்ல ஆடு போடணும்னு வச்சுக்கோங்க. யூடியூப்ல நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், என் சேனல்ல ஆடு போடணும், அப்பதான் எனக்கு காசு சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க AdSense அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அதுக்கோட எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு, 4000 hours வாட்ச் யூஸ் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இது இருந்தா மட்டும்தான் உங்களால நீங்க அதுக்கு எலிஜிபிளே. உங்க சேனல்ல அவன் ஆடு போட்டு அந்த ரெவன்யூ ஷேரிங் பண்ணி நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு எலிஜிபிள் எவ்வளோ, 4000 hours வந்து உங்களோட வீடியோவை பார்த்துருக்கணும். அதுக்கு இப்போ வந்து ஆல்டர்னேட் ஒன்று இருக்கு. இல்ல என்னால அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னா ஷார்ட்ஸ் இருக்குல்ல, யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து 10 மில்லியன் வியூஸ் வர வைக்கணும். ஓகேவா? இல்ல அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இது ஈஸி என்ன கேட்டீங்க அப்படின்னா. ஸோ 4000 hours வாட்ச் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க லாங் வீடியோஸ் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருந்தா மட்டும்தான், அதுவும் என்கேஜிங்கா பண்ணியிருந்து நீங்க ரேங்கிங் வாங்கி நிறைய பேர் பார்த்தா மட்டும்தான் அது வர வைக்க முடியும். பட் ஷார்ட்ஸ்ல 10 மில்லியனா வர வைக்கிறது ஈஸி என்ன கேட்டீங்கன்னா. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் பார்த்தா கனெக்ட் வருமா? அது ஒவ்வொரு வீடியோ பொறுத்து சிலது கணக்குல வரும், சிலது வராது. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா, 10 மில்லியன். ஓகேவா? ஸோ 4000 hours. ஸோ முடியாதுன்னு கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். பட் இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்குல்ல, இதே மாதிரி எல்லாத்துக்குமே கூகுள் வந்து கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. நான் போன பர்மிஷன் கேட்டேன் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே சர்டன் ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. இப்போ யூடியூப்ல நீ 4000 ஃபாலோ வர வச்சுட்ட, நீ உடனே போய் உனக்கு ஆடுலாம் கொடுத்துட மாட்டான். அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, நீ வந்து தப்பா ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா, நீ ஏதாவது இல்லீகல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எல்லாம் செக் பண்ணி தான் உனக்கு வந்து அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன் வீடியோல வந்து ஆட் ரன் ஆகும், அது மூலம் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ அப்படியே பாருங்க எப்படி கூகுள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத சொல்றேன். இப்போ நீங்களாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நான் தான் அட்வர்டைசர். நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் கூகுள்கிட்ட, என் ஆடை வந்து நீ 4 வீடியோல போடு, நான் எனக்கு வந்து ரீச் வேணும், எனக்கு வந்து பப்ளிசிட்டி வேணும், பிராண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அதுல பாதி கூகுள் எடுத்துப்பான், பாதி உனக்கு கொடுத்துருவான். ஏன்னா உன் வீடியோல தானே ஆட் ரிலீஸ் பப்ளிஷ் ஆகுது, இப்போ உனக்கு காசு வேணும்ல. ஸோ அது இப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கு கூகுள். ஓகேங்களா? அட்வர்டைஸ்ல இருந்து காசை வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. பாதியில் அது நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு, டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகிக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படிதான் யூடியூப் சேனல் இருக்கு எல்லாருமே சம்பாதிச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க தானே மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சுன்னா யோசிச்சுப்பாரு. அதுவும் லாங் கண்டென்ட்டா இருந்தா ரொம்ப இதுவா இருக்கும். ஓகேவா? ஆனா இன்னொன்னு, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரியே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணனாலலாம் ஒன்றும் வராது, 1 ரூபா கூட தர மாட்டானுங்க, நல்லா புரிஞ்சுவாங்க. ஸோ ஆனா எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்றாங்க அப்படின்னா, நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்படின்னா அவங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீ எப்படியாவது பார்த்துக்கிட்டு இருப்ப. ஏன் பாக்குறோம் எதுக்கு பாக்குறோமோ தெரியாது, ஆனா பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? அதனால அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு மிஸ் பண்ணிட மாட்டோம் நம்ம. ஓகேவா? அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்றதுனால உனக்கு எதுவும் காசு வரப்போறது இல்லை. வியூஸ் போகணும், அந்த வியூ பார்க்கும்போது எத்தனை ஆடு பிளே ஆகுது அப்படிங்கிறப்போ தான் அவங்களால காசு சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம முதல்ல இதை முடிச்சிடலாம், அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் கூகுள் மெடிக் அப்டேட். கூகுள் மெடிக் அப்டேட் 2018. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2018ல இந்த மெடிக் அப்படின்ற ஒரு அல்காரிதம் கொண்டு வரும்போது மெயினாக எந்த இண்டஸ்ட்ரிக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு சொல்ற கேட்டகரியில எந்த வெப்சைட்லாம் வருதோ அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெடிக் அப்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும்போது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு சொல்ற கேட்டகரியில வர வெப்சைட்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து ரேங்கிங் இது பண்றது தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா வெப்சைட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இது மேஜரா எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த இஏடி அப்படின்னு சொல்ற ஃபேக்டர்ல தான் இது வந்து ரெண்டாவது இஏடி. ஓகேவா? இப்போ யாராவது வந்து உங்களை கூகுள் எப்படி வந்து ரேங்க் பண்ணுது, இந்த வெப்சைட்லாம் ரேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க இதுதான் சொல்லணும். எதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணுது அப்படின்னா இந்த இஏடி ஃபேக்டர் இது பண்ணுது, ரேங்க் பண்ணுது. ஸோ இந்த இஏடினா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ். எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படின்னு சொல்ற 3 ஃபேக்டர்ஸ் தான் நம்மள எல்லாரும் ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 2018 லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வந்தது இஏடி அப்படின்னு சொல்ற ஃபேக்டர். இது வந்து 2022ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் மாத்தினாங்க. இஇஏடி அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. அதாவது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இஇஏடி அதாவது எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. முதல்ல இஏடி ஃபேக்டர் வந்தது 2018ல வரும்போது, அது எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. 2022ல இஇஏடியா மாத்தினாங்க. அதை வந்து எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. ஓகேங்களா? ஒரு இ வந்து ஆட் ஆச்சு. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு தான் எல்லா வெப்சைட்டும் ரேங்கிங் ஆகிட்டு இருக்கு. இஇஏடி ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இது எல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா இந்த ஃபேக்டரை பூஸ்ட் பண்றதுக்காக தான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த இஏடி ஃபேக்டர் எப்படி பூஸ்ட் பண்றோம்? அதுக்கு தான் ஆன் பேஜ் பண்றோம், ஆஃப் பேஜ் பண்றோம், டெக்னிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளால இந்த ரேங்கிங் வாங்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ 2018. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெருசா எதுவுமே வந்திருக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா அப்புறம் அல்காரிதமே வரலையா 2018க்கு அப்புறம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கூகுள் வந்து சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட் வருது அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அலர்ட்டா ஏதோ ஒன்று வருது. ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லி, அப்போ அதை எப்படி இது மேனிப்புலேட் பண்ணலாம், நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அல்காரிதத்தை மேனிப்புலேட் பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ஏமாத்தலாம். ஸோ அப்போ இது வேலையை பார்க்குதா, அப்போ நம்ம குறுக்கோளில் போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸை வந்து நம்ம நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்ற ஸ்டாப் பண்ணாங்க. சொன்னாதான் தான் பண்ணுவேன், என்னன்னே தெரியாது இப்போ. ஸோ ஆக்சுவலி கூகுள் என்ன சொல்லுவாங்கன்னா கூகுள் கோர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்க ஒரு கோர் அப்டேட் பண்ணிருக்கிறோம், என்னன்னு சொல்ல மாட்டோம், என்ன பண்ண சொல்ல மாட்டாங்க. அதான் சிம்பிளா சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா நீ இஇஏடி ஃபேக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணு, அதை தாண்டி எதுவும் பண்ணாத. ஓகேவா? எனக்காக தான் நீ எதுவும் பண்ணாத, இஐடி ஃபேக்டரை போட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணி உனக்கு பிரச்சனை வராது அப்படின்றதான் கூகுள் சொல்றது. ஓகேவா? இதுக்கப்புறம் சொன்னாதானே பிரச்சனை, அதனால இந்த கூகுள் எதுவும் சொல்றது கிடையாது. ஸோ சொன்னா இவங்க மேனிப்புலேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அதை சொல்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கோர் அப்டேட்னுவாங்க. ஆனா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து லான்ச் ஆன இயர் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டடா அப்டேட்ஸ் ஆயிருக்கும். 2015ல இருக்கிறதே இப்போ ஓட்ட முடியாது, தெரியல. அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. இயர்லி மேக்ஸிமம் 2 or 3 அப்டேட்ஸ் வந்து யூஸ்வலி பண்ணுவாங்க. சலேஸ் கம்மியாகவும் ஆகும். மற்றபடி மைனர் அப்டேட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்றேன்னா மேஜர் அப்டேட்ஸ் மட்டும்தான். மைனர் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரெகுலரா மாத்துவாங்க. மற்றபடி மேஜரா பண்றது வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஃபியூச்சர் வருது, சர்ச் இன் ரிசல்ட் எஸ்சிஆர்பியில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறுமா பிளெயினாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா லொக்கேஷன் வராது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒன்னா புதுசா வருது பாத்தீங்களா. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். யாராவது வந்து ப்ராடக்ட்ஸை பற்றி தேடும் போது அமேசான்ல இருந்து ஃபிளிப்கார்ட்ல ப்ராடக்ட்ஸ் மேலேயே காட்டியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வரப்போது புதுசா ஃபியூச்சர் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு,
இதெல்லாம் வந்து பப்ளிக்காவே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்குள்ளே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு இருந்த ரீசன் அதுதான். ஸோ அதை மட்டும் இப்போ வந்து கூகுள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கோர் அப்டேட் சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஏன்னா அதை சொன்னா எல்லாம் நம்ம மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சறனால அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? ஓகேவா? கிளியரா இருக்கா? நீ எதையும் பண்ணாதப்பா, இந்த இஏடி ஃபேக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களே சொல்றது இதுதான். நாங்க அதை வச்சு தான் வந்து ஒன்று என்ன பண்றோம், ரேங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணு, அவ்வளோதான். நீ குழப்பமே அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்றது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் அல்காரிதம்ஸ். இது எல்லாமே மேஜர் அல்காரிதம்ஸ். ஓகே, மைனர் அல்காரிதம் நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த மேஜர் அல்காரிதம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? என்ன அல்காரிதம் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த முன்னாடி ப்ரீவியஸ் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொன்று பிளாக் ஹேட் எஸ்இஓ, ஒயிட் ஹேட் எஸ்இஓ, கிரே ஹேட் எஸ்இஓனா என்ன, அதுல என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. முக்கியமா பிளாக் ஹேட் டெக்னிக் தான். ஓகேவா? மற்றது கூட வேணாம், மற்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பிளாக் ஹேட் எஸ்இஓ டெக்னிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, பிளாக் ஹேட் எஸ்இஓ டெக்னிக்ல என்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஒன்று நம்ம சொன்னோம், கீவேர்ட் ஸ்டஃபிங் சொன்னோம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இருக்க நிறைய டாஸ்க் போடலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். கூகுள் இல்லாதது இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு கூகுள்ல.